லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உயிரிழந்த மர்மமான முறையில் உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவருடைய இறுதிச் சடங்குகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் சற்று அவதானம் செலுத்தலாம். அதே போல எதிர்த்தரப்பிலே பல கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளில் களமிறங்கி அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாகவும் ஒரு சில தகவல்கள், சமூக ரீதியில் இருக்கின்ற தகவல்களை நாங்கள் திரட்டி அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில விடயங்களை வெளிப்படுத்தப் போகின்றோம். இரண்டையும் பார்க்கலாம். முதலில் சந்தன தீபால் விக்ரமரத்ன, அதாவது சிடி விக்ரமரத்ன, இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபர், 3 ஜனாதிபதிகளுக்கு கீழே போலீஸ் மாதிபராக சேவையாற்றியவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அது சம்பந்தமாக நாங்கள் கடந்த ஒரு சில தினங்களாக தொடர்ந்து இந்த மரணத்தின் பின்னணி என்னவாக இருக்கும், பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது. அந்த பேசப்பட்ட அனைத்து விடயங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு காணொளிகளிலும் நாங்கள் விதவிதமாக பேசியிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் இந்த போலீஸ் மாதிபருடைய, முன்னாள் போலீஸ் மாதிபருடைய இறுதி கிரியை என்பதால் அவர் சம்பந்தமாக நாங்கள் சற்று அவருடைய வரலாற்றை பார்க்கலாம். அதை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை பேசுவோம். முன்னாள் இலங்கை போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்ன கடந்த வாரம் உயிரிழந்தார். நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். ஆரம்பத்தில் பல ஊடகங்கள் இதை தற்கொலை எனத்தான் இதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் பிறகு போலீசார் கூட, போலீஸ் ஊடக பிரிவே அந்த விடயத்தினை மாற்றி துப்பாக்கிச்சூடு காரணமாக இவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் இன்னமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட இவர் எதற்காக உயிரிழந்தார், தன்னுடைய உயிரை இவர் மாய்த்து கொண்டாரா, இது கொலையா என்பது குறித்து இன்னமும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இருப்பினும் இந்த ஏற்பட்ட காயம், துப்பாக்கிச்சூட்டு காயம், இரத்த கசிவு, இதன் காரணமாக அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறதாகத்தான் இப்போதைக்கு சொல்லப்படுகின்றது. பொருளை பொது மயானத்திலே தற்போது இறுதி கிரியைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் ஜேஎம்ஓ இறுதி அறிக்கை வெளியாகாததால் அவரது மரணத்திற்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. தற்போது திறந்த தீர்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது. சந்தன தீபால் விக்ரமரத்ன, சிடி விக்ரமரத்ன 1963 மார்ச் 26ஆம் தேதி பிறக்கின்றார். பல முன்னணி பாடசாலைகளில் கல்வி கற்று கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் குற்றவியல் தொடர்பான உயர்கல்வியை பெற்றிருக்கின்றார். 1986 ஜூன் 16ஆம் தேதி அன்று உதவி காவல் அத்தியட்சகராக, அதாவது ASP-ஆக இலங்கை காவல்துறையில் இணைகின்றார். தேசிய புலனாய்வு சேவை, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, பயங்கரவாத விசாரணை பிரிவு TID, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல முக்கிய பிரிவுகளில் பணியாற்றினார். 1993இல் SP, 1998இல் SSP, 2007இல் DIG, 2011இல் சீனியர் DIG-ஆக பதவி உயர்வு பெற்றார். அம்பிலிப்பிட்டிய இளைஞர் மரண வழக்கில் நடைபெற்ற விசாரணையை திறம்பட நடத்தியதாக அக்காலத்தில் இவர் மிகவும் பாராட்டப்பட்டவராக இருக்கின்றார். முன்னாள் IGP NK இலங்கக்கோன் ஓய்வு பெற்ற போது IGP பதவிக்காக முக்கிய போட்டியாளர்களில் ஒருவராக இவர் இருந்திருக்கின்றார். பின்னர் பூஜி ஜெயசுந்தர IGP-ஆக நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நியமிக்கப்படுகின்றார். 2016 முதல் காவல்துறை தலைமையக நிர்வாக பொறுப்பை வகித்த அவர் பலமுறை பதில் காவல்துறை மா அதிபராக, அதாவது பிரதி போலீஸ் மா அதிபராக செயற்பட்டிருக்கின்றார். 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவரை பதில் IGP-ஆக நியமிக்கின்றார். 2020 நவம்பர் 27ஆம் தேதி அன்று இலங்கையின் 35வது காவல்துறை மா அதிபராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டு 2023 நவம்பர் 24ஆம் தேதி வரை பதவி வகித்தார். அவரது பதவிக்காலத்தில் 2022 அறகலைய மக்கள் போராட்டம் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் மற்றும் சட்ட ஒழுங்கு சம்பவங்கள் இடம்பெற்றன. அவர் மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய 3 ஜனாதிபதிகளின் கீழ் காவல்துறை மா அதிபராக, போலீஸ் மா அதிபராக அவர் பணியாற்றி இருக்கின்றார். அவரது மரணம் தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு ஊகங்கள் பரவினாலும் எந்த காரணமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை.
சந்தன விக்ரமரத்ன அவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் வழக்கை விட 2022 அறகலைய மற்றும் கோட்டா கோகம சம்பவங்கள் தொடர்பாக முக்கிய சாட்சியாளர் என்று தான் சொல்லப்படுகின்றது. காரணம், இவர் போலீஸ் மாதிபராக இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. தேசபந்து தின்னக்கோன் தொடர்பான விசாரணைகளில் அவர் முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியதாக சொல்லப்படுகின்றது. ஷானி அபேசேகர பதவி மாற்றம் மற்றும் டாக்டர் ஷாஃபி தொடர்பான டிவிஆர் விவகாரம் குறித்து விரிவான குற்றச்சாட்டுகளும் இவருக்கு இருக்கின்றது. பொதுவாக முன்னாள் எஸ்டிஐஜி ரவி செனவிரத்ன கைது செய்யப்பட்ட போது அது பிணையில் விடக்கூடிய குற்றம் என்பதால் விடுவிக்குமாறு சந்தன விக்ரமரத்ன உத்தரவிட்டதாகவும் அந்த உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. காணொளியில் இறுதியில் அவர் காவல்துறைக்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய அதிகாரி என்பதால் அவரது சேவையை நிறைவு கூற வேண்டும். அதேபோல அவரது மரணம் குறித்த இறுதி விசாரணை முடிவை நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். காரணம், இன்னமும் இந்த முடிவாகவில்லை இந்த விடயம் சம்பந்தமாக. ஆனால் நேற்றைய தினம் இன்னொரு காணொலி எனக்கு காண கிடைத்தது. அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற, இறுதி மரியாதை செலுத்த சென்ற பல அரசியல்வாதிகள், வெவ்வேறு துறைகளில் இருக்கின்றவர்கள் சென்று இறுதி மரியாதை செலுத்திவிட்டு வந்தார்கள். முன்னாள் போலீஸ் அதிபர் சிடி விக்ரமரத்ன அவருடைய பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த பல அரசியல்வாதிகள், இந்நாள் முன்னாள் என எல்லா அரசியல்வாதிகளும் சென்று இறுதி மரியாதை செலுத்திவிட்டு வந்தார்கள். அதன் போது ஒருவர் குறிப்பிட்டார், நல்லாட்சி அரசாங்கத்திற்கு பிறகு, அதாவது கோட்டாபய ராஜபக்சவருடைய ஆட்சி காலம், அப்போது இவர் போலீஸ் அதிபராக தொடர்ந்து கடமையாற்ற இவர் கட்டளைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அந்த காலகட்டத்திலே நியமிக்கப்பட்ட பல உயர் அதிகாரிகள், போலீஸ் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் 2 பேர், அதாவது 100க்கும் அதிகமானோர் பதவி நியமனம் வழங்கப்பட்டது. அதில் 2 பேர் மாத்திரம்தான் எந்த விதமான அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இவரால் நியமிக்கப்படுதாம். ஏனையவர்கள் அனைவருமே அரசியல் நியமனங்களாகத்தான் இருந்ததாக நேற்றைய தினம் ஒரு முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிட்டார். அந்த விடயம் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், அந்த காலகட்டத்திலே இப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து அவர் ஒரு உதாரணமாக அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக அவர் குறிப்பிடுகின்றார், இவர்களுடைய தலைமையின் கீழே நேர்மையான நீதியான போலீஸ் அதிகாரிகளைத்தான் உயர் பதவிகளில் இவர் அந்த அனுமதி கொடுத்திருந்தார். ஆனால் அப்போதே இருந்த ஆட்சியாளர்கள், ஜனாதிபதியாக இருக்கலாம், அதற்கு கீழே அமைச்சராக இருக்கலாம், அவர்கள் என்ன செய்தார்கள், அரசியல் ரீதியான நியமனங்கள், அவர்களுக்கு யார் யார் ஆதரவாக செயற்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உயர் பதவியை வழங்குவது தான் வழக்கமாக இருந்திருக்கின்றது. அந்த விடயமும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எதெப்படியோ முன்னாள் போலீஸ் மாதிபருடைய இந்த மரணம் சம்பந்தமான மர்மம் தொடர்ந்தும் நீடித்து கொண்டு தான் இருக்கின்றது. எதற்காக இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது இது வேறு எதுவும் நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் நடந்து முடிந்ததும் அது சம்பந்தமான உண்மை நிலவரங்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற நிலையில் கூட்டு எதிர்க்கட்சியினர் அவர்களுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். தற்போது இலங்கையில் புதிய அரசியல் கூட்டணிகளை அமைக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக சொல்ல வேண்டுமானால், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகிய மூவரும் தங்களது அரசியல் பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் சிறிய கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை இணைத்து பரந்த கூட்டணிகளை உருவாக்க முயற்சித்து வருவதாக எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் இரண்டாவது விடயமாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமகி ஜன பலவேகைய இணைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இரு தரப்பினரின் தலைமைத்துவத்திலும் அதற்கான ஆர்வம் மந்தமாக இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. குழு அமைப்பு, செயலாளர் பதவி, பொருளாளர் நியமனம் போன்ற விடயங்களில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக குடிமக்கள் போராட்டங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற யோசனை சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுதால் அந்த யோசனையை முன்னேறவில்லை, அதாவது அதை நடத்துவதற்கான எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இளைஞர்களுடன் தொடர்புகளை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். நாங்கள் கூட பார்த்தோம், ரீட் வித் ரணில் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தார். அந்த நேரத்திலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறும் கட்சியின் தலைமைத்துவமும் தலைமுறை மாற்றத்தை ஏற்க வேண்டாமா என்ற விமர்சனங்களும்
எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுவது என்னென்றால், புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும், அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், அரசியலுக்குள் அவர்களை இழுக்க வேண்டும் என்று. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக பல்லாண்டு வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க தான் தொடர்கின்றார். ஆகவே இந்த கருத்தை இவர் எப்படி முன்வைப்பார், ஏன் அந்த பதவியை இன்னொரு இளம் தலைவருக்கு கொடுக்க முடியாது என்று பல பேர் கேள்வி கேட்டார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்கட்சி கூட்டத்தில் நாமல் ராஜபக்சவின் அரசியல் செயற்பாடுகள் குறித்து மூத்த உறுப்பினர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மாவட்டம் முழுவதையும் உள்ளடக்கும் வகையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதேபோல திஸ்ஸ குட்டியாராய்ச்சி அண்மை காலமாக பொதுக்கூட்ட மேடைகளில் குறைவாக காணப்படுவது குறித்து கட்சிக்குள் கேள்விகள் எழுந்துள்ளதாகவும், நாமல் ராஜபக்சவுடனான கருத்து வேறுபாடு அதற்கு காரணமா என்ற ஊகங்களும் பரவி வருகின்றது. கட்சிக்குள்ளே திஸ்ஸ குட்டியாராய்ச்சி கோணல் செய்யப்பட்டாரா, அவர் நிராகரிக்கப்பட்டு வருகின்றாரா என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. அமெரிக்காவில் உள்ள பெசல் ராஜபக்ஷ கட்சியின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து அடிக்கடி தொலைபேசி மூலம் ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும், சில முக்கிய உட்கட்சி நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் அவரது வழிகாட்டல்கள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இங்கு இருக்கின்ற வழக்குகளுக்கு அவர் வருகை தந்து முன்னிலையாக மாட்டார். ஆனால் அந்த அமெரிக்காவில் இருந்து கொண்டு இங்கே இருக்கின்ற அரசியலை குழப்புவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் அங்கிருந்து ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதற்கு தான் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. புதிய கூட்டணிகளை உருவாக்கும் முயற்சிகள் தொடர்ந்தாலும் அதே நேரத்தில் ரணில், சஜித் மற்றும் நாமல் ஆகியோரின் கட்சிகளுக்குள்ளேயே பல்வேறு உட்முரண்பாடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட தொடங்கியுள்ளதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். ஆகவே அது அவர்களுடைய ஆரோக்கியமான செயற்பாடுகள் அல்ல. கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் எப்படி வெளியிலே பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? முதலில் கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று தான் பலரும் சொல்கின்றார்கள். ஆக பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் எப்படி இந்த அரசியல் இனி வரும் நாட்களில் இந்த அரசியல் இனி எப்படி சூடு பிடிக்கப் போகின்றது. நான் கூட பார்த்தேன், கபில சந்திரசேன வழக்கு விசாரணை சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவிற்கு சிஐடி மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு ஒன்று, ஒரு குழுவினர் விசாரணை இன்கொயரி டீம் ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல உள்ளதாக ஒரு சில தகவல்கள் கிடைத்திருந்தது. அப்படி சென்று கபில சந்திரசேனுடைய மனைவி மற்றும் இன்னும் சிலர் வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அது நடந்தால் அதற்கு பிறகு அந்த விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும். அப்போது இன்னும் மேலும் புதிய புதிய தகவல்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு பேசக்கூடிய விடயங்கள் அவைத்தான் பிரதானமாக இருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நிதனங்கள் ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில் ஷர்மின்சன். நன்றி, வணக்கம்.